இந்த பொண்ணு தன்னுடைய காத்து சக்தியை வச்சு இந்த தண்ணிக்குள்ள ஃபோர்ஸா ஊதுறா. ஊதுன ஃபோர்ஸ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடல்ல மூழ்கி இருந்த பாடடைஞ்ச கப்பல்ல இருந்த தண்ணி எல்லாமே வெளியே வருது. இதெல்லாம் ஏன் பண்றான்னு பாத்தீங்கன்னா இவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த கப்பலை சர்ஃபேஸுக்கு கொண்டு வர போறாங்க. அந்த கப்பல்ல இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த கப்பலும் மெதுவா நகர ஆரம்பிக்குது. அந்த கப்பல்ல இருக்க தண்ணி எல்லாமே வேகமா வெளியே போய்கிட்டு இருக்கும். மறுபடியும் உள்ள வராம இருக்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கேட்டை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால மூச்சை விட முடியாது. அதனால மொத்த காத்தையும் ஊதி விட்டுடும். அங்க இருக்க தண்ணி எல்லாமே மொத்தமா வெளியே போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வருஷமா பாடடைஞ்ச இன்ஜின்ல பாத்தீங்கன்னா இவங்க நெருப்பு பத்த வைக்குவாங்க. அந்த மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த கப்பலை பாத்தீங்கன்னா மெதுவா மேல வந்துகிட்டு இருக்கும். மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த கப்பலை பார்க்க ஒரு திமிங்கலம் மாதிரி இருக்கும். அந்த கடலை பொழந்துகிட்டு மேல வந்துகிட்டு இருக்கும். அந்த சின்ன பசங்க தான் அந்த கப்பலை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கடல் மேல அழகா வந்து இந்த கப்பல் இந்த கப்பல் மேல வந்ததை நினைச்சு இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கப்பல் எடுத்துட்டு இங்கிலாந்துல இருக்க ஒரு போர்ட்டலுக்கு போக போறாங்க. ஏன்னா அங்கதான் 2016 வருஷத்துக்கு போகக்கூடிய ஒரு டைம் லூப் இருக்கு. இவங்க எல்லாரும் கடைசியில அந்த போர்ட்டலுக்கு வந்துருவாங்க. அந்த கப்பல் அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும்.